அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, உங்கள் அனைவர்கள் பேரிலும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று கூறியவனாக, நாங்கள் தினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருடைய வீட்டுக்கு போய் வருகிறோம். தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக, தன்னுடைய சகோதரனை பார்ப்பதற்காக, தன்னுடைய உறவினர்களை, தாயை பார்ப்பதற்காக, இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் போய் வருகிறோம். அன்பு சகோதரர்களே, அந்த வீட்டுக்குள் நுழைய முன்னால் நாங்கள் எவ்வாறு அனுமதி கேட்கிறோம்? கதவு திறந்திருக்கிறது, அந்த கதவின் மூலமாக நாம் நினைத்த மாதிரி போக முடியுமா? ஆடு மாடுகளுமாய் போக முடியுமா? இந்த காலத்தில் அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தடை செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதஸ்தஅதன அஹதுக்கும் ஸலாசன், ஒரு வீட்டுக்குள் நுழைய முன்னால் 3 தடவை நீங்கள் அனுமதி கேளுங்கன்றாங்க. ஒரு வீட்டுக்குள் நுழைய முன்னால் 3 தடவை அனுமதி கேளுங்க. அனுமதி கிடைத்தால் நீங்கள் உள்ளே போகுங்கள், அல்லது பலம் யஅதல்லஹு, அனுமதி இல்லை என்றால் நீங்கள் திரும்பி விடுங்கள் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, என்னுடைய தாயை பார்ப்பதற்காக வேண்டி என்னுடைய தாயிடத்தில் நான் அனுமதி கேட்க வேண்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மனிதர் கேட்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாம் நீ அனுமதி கேட்கத்தான் வேண்டுமென்றாங்க. அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், ஃபகால ரஜுலு இன்னி மஅஹா ஃபில் பைத், என்னுடன் தான் தாய் இருக்கிறாள், அப்படி இருந்தும் நான் அனுமதி கேட்க வேண்டுமா? இன்னி ஹாதிமுகா, நான் தான் அவளுக்கு பணிவிடை செய்கிறேன், எல்லா உதவியும் பண்ணுற நான் தான், அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்கிறாரு. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுஹிப்பு அன் தராஹா உரியானத்தன், உன் தாயை நீ ஆடையின்றி பார்க்க விரும்புகிறாயா என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் அப்படி விரும்பவில்லை என்று. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியாயின் நீ அனுமதி கேட்டுத்தான் போக வேண்டும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, இன்னும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி நபியுடைய வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து வஹுவ முஸ்தக்பிலுல் பாப், நபியுடைய வீட்டின் கதவுக்கு முன்னால் நின்று அனுமதி கேட்டார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், தன்னுடைய கைகளால் பியதி ஹாக்கதா, தன்னுடைய கைகளால் சுட்டி காட்டி, ஒன்றே இடது பக்கமாக நில் அல்லது வலது பக்கமாக நில், நீ கதவுக்கு நேராக நின்று அனுமதி கேட்கக்கூடாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா சஅத் ஃபைன்னமல் இஸ்திஅதானு மினன் நஸர், அனுமதி கேட்பது என்பதே ஹராமான பார்வையை தடுக்கத்தான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.